يا رمضان يا رمضان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மஅரிஃபத்துல்லா, அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் இறைவனை பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை எப்படி நேசிக்கின்றான் என்பது சம்பந்தமாக ஒரு தலைப்பு நாம் பார்த்திருந்தோம். அதேபோல் அல்லாஹ்விற்காக சக முஃமின்கள் தங்களுக்கு மத்தியில் நேசித்து கொள்வது என்பது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களையும் பார்த்திருந்தோம். அதேபோல் மஹப்பத்துல் அப்தி அலல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹுவை எப்படி நேசிக்க வேண்டும், அந்த நேசத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது பற்றியான குர்ஆனில் ஹதீஸிலும் நிறைய செய்திகள் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். மிக விளக்கமாகவே மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக, ஒரு முஃமினுக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக அவனுடைய அமல்களுக்கெல்லாம் இந்த அல்லாஹுவை நேசித்தல் என்கின்ற ஒரு பண்பு இருப்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த அளவிற்கு அவனை நேசிப்பதினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு மை யர்தத் மின்கும் அன் தீனி, யார் தன்னுடைய மார்க்கத்திலிருந்து யார் ஒருவர், ஈமான் கொண்டவர்களே, தன்னுடைய ஈமான் கொண்ட பிறகு யார் ஒருவர் அந்த மார்க்கத்திலிருந்து திரும்பி வெளியே போயிடுவாரோ, யாரெல்லாம் நீங்கள் வெளியே போவீங்களோ, ஃபஸௌஃப யஅதி அல்லாஹ் பிகௌமின், அல்லாஹு தஆலா வேறொரு சமுதாயத்தை அவர்களுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா கொண்டு வருவான். இப்போ நீங்கள் உங்கள் மார்க்கத்திலேருந்து நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அல்லாஹு தஆலா உங்களுக்கு பகரமாக வேறொரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வருவான். அவர்களுடைய பண்புகள் என்னன்னு அல்லாஹு தஆலா சொல்லும்போது மிக முக்கியமான ஒன்றை மட்டும் அல்லாஹு தஆலா இங்கே அடையாளப்படுத்துறான். என்னன்னா, யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அவர்களே அல்லாஹு தஆலா நேசிப்பான், அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் என்கின்ற ஒரு பண்பை அல்லாஹு தஆலா, நீங்கள் இந்த மார்க்கத்திலிருந்து நீங்கள் வெளியே போவதாக இருந்தால் வேறொரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வருவான், அந்த சமுதாயம் அல்லாஹு தஆலாவை நேசிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹு தஆலா வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பண்புகளில் மிகச்சிறந்த ஒன்றை தான் அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தணும். அது மட்டும் அவர்கள்ட்ட இருக்காது. அதெல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வை பின்பற்றுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவார்கள், மார்க்க நன்மையான காரியங்களை செய்வார்கள், பாவங்களை தவிர்த்து கொள்வார்கள், எல்லாம் இருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பை அவர்களை குறித்து அடையாளப்படுத்தணும். அதில் அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துறதுக்காக எடுத்துக்கொண்ட பண்பு என்ன? அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள் என்கின்ற பண்பு என்ற ஒன்றை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், மூன்று விஷயங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானிய சுவையை பெற்றுக்கொண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது அது என்னன்னா, ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும், முதலாவதாக அல்லாஹுவும் அல்லாஹுவிற்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதரும் யாருடைய உள்ளத்திற்கு அவர்கள் அல்லாத மித்த அனைத்தையும் விட நேசத்திற்குரியவர்களாக மாறுவார்களோ அப்போது அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியையும் பார்க்கிறோம். அப்போ ஒருத்தர் ஈமானுடைய சுவை அப்படின்னா அந்த ஈமான்ல குர்ஆனும் ஹதீஸும் எந்த அளவிற்கான ஈமானை எதிர்பார்க்கிறதோ அப்படி ஒரு ஈமானை அவர் அடைந்து கொண்டார் அப்படின்னு அர்த்தம். குர்ஆனும் ஹதீஸும் ஒரு முஃமின்ட்ட எப்படி அவருடைய ஈமான் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அந்த அளவிற்கு ஈமானை அவர் அடைந்து கொண்டார் என்பதற்குத்தான் அவர் ஈமானிய சுவையை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுது. அப்போ அதை பெறுவதற்கான மிக முக்கியமான இரண்டு விஷயங்களாக இங்கே சொல்லப்படுவது, முதல்ல அல்லாஹ்வை நேசிப்பது, அதற்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற இந்த இரண்டு குணங்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், அதாவது நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பான் என்ற அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெறுவது என்பது நாம் இதற்கு முன்னரே பார்த்த மாதிரி ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஆசை, அவனுடைய போராட்டம், அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய பொருத்தம் எல்லாம் இந்த ஒன்றில் தான் இருக்கும். அவன் இரவுல நெஞ்சு தொழுவதாக இருந்தாலும் சரி, மற்ற தான தர்மங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, பாவங்களை செய்யக்கூடாது என்று தவிர்த்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் அடிப்படையான ஒரு நோக்கம் அவன்கிட்ட இருக்குமானால் என்ன? இறைவனுடைய அன்பை நான் பெறணும். ஏன்
யார் ஒருத்தர் இறைவனுடைய அன்பை பெற்றாரோ அல்லாஹு தாலா என்ன சொல்றான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்க. அது மலக்குமார்கள் மற்ற மலக்குமார்கள்ட்ட போகுது. அதுக்கப்புறம் மொத்தமா உலக மக்களுக்கு எல்லாம் அந்த கட்டளை பரப்பப்படுது என்கின்ற செய்திகள் எல்லாம் படிக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவது என்பதுதான் ஒரு முஃமினுடைய அவன் அமல்கள் செய்வதற்கும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்குமான மிக முக்கியமான அடிப்படை. அந்த நேசத்தை பெறுவதற்கான ஒரு வழியாக அல்லாஹு தாலா இங்கே சொல்வது என்ன? அல்லாஹ்வை அவன் நேசிப்பது. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹு தாலா உங்களை நேசிப்பான் என்று சொல்லக்கூடிய செய்தியினும் பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹுவை ஒரு அடியான் நேசிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ஈமானிய கடமைகளில் இப்ப ஈமான், அந்த ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும், அந்த ஈமான்ல சரியான முறையில் இருக்கணும் அப்படின்னா அதற்கென்று ஒரு சில கடமைகள் உண்டு. அதில் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள், அதை பற்றி தெரிந்து கொண்டு அதை சரியான முறையில் இணை வைப்பு கலந்து விடாமல் சரியான முறையில் ஈமான் கொண்டால்தான் அந்த ஈமான் நம்மிடத்துல சரியான முறையில் இருக்கும். எந்த அளவிற்கு ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்களையும் நாம் தெரிந்து கொண்டு அதில் ஈமான் கொள்றோமோ அப்பதான் அந்த ஈமான் கரெக்டா இருக்கும். இப்ப ஈமானுடைய கடமைகளில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் நேசிப்பது. ஈமானிய கடமைகள்ல, ஈமானிய கடமை என்றால் ஈமான் கொண்ட பிறகு நான் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல மிக முக்கியமான மிக மகத்துவமான ஒண்ணு என்னன்னா, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நேசிப்பது. அது மட்டுமல்ல, பல்கிய அஸ்லுன் குல்ல அமலின் மினல் அமாலில் ஈமானி வத்தீன், இந்த மார்க்கத்தினுடைய ஈமான் கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிற்கும் அடிப்படையான ஒன்றுதான் இந்த அல்லாஹ்வை நேசிப்பது என்பது. அப்படின்னா நாம் அல்லாஹ்வை நேசிப்பது என்பது ஒரு ஒரு அமல், அதுக்கென்று தனியாக ஒரு கூலி உண்டு. அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிற்கும், அது துவாவாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா அமல்களுக்கும் அடிப்படையில் ஒன்று அந்த அமல்ல இருக்கணும். என்னன்னா அல்லாஹுடைய நேசம். எல்லா அமல்களுக்கும் அல்லாஹுவை அவன் நேசிப்பது என்பது அந்த அமல்ல இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியையும் நாம் இந்த விஷயங்கள்ல பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை எப்படி நேசித்தார்கள் என்பதற்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உதாரணமாக காட்ட முடியாது. அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தாலா 40வது வயதில் நபித்துவத்தை வழங்கியதில் இருந்து 63 வயதில் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்கள் செய்த அனைத்து காரியங்களுக்குமான ஒரே ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம், அவர்கள் அல்லாஹுவை நேசித்தது. அல்லாஹு தாலா அவர்களுக்கு அமானிதமாக அந்த பொறுப்பை கொடுத்திருந்தான். அதே மாதிரி அவர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பான் என்கின்ற விஷயங்களை எல்லாம் தாண்டி அந்த விஷயங்கள் இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை நேசித்ததற்கான அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாஹுடைய தூதர் இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்காக ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டது அல்லாஹுடைய நேசத்தின் காரணத்தால், அல்லாஹுவை நேசித்ததின் காரணத்தால். அவர்களுக்கு கூலி உண்டு, அது அவர்களுடைய பொறுப்பு என்றெல்லாம் இருந்தாலும் அல்லாஹுடைய நேசம் என்ற ஒன்றும் அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தில் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இருந்த ஒரு மிக முக்கியமான விஷயமாகவும் நாம் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் எந்த அளவிற்கு சஹாபாக்கள் இறைவனை நேசித்தார்கள் என்றால், எந்த அளவிற்கு சஹாபாக்கள் இறைவனை நேசித்தார்கள் என்றால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, புகாரில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் அவங்கள்ட்ட ஒரு மனிதர், ஒரு சஹாபி மது அறிந்ததன் காரணத்தால அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அவர் மது அறிந்தாரு அப்படிங்கிறது பார்க்கப்பட்டு அவர் தண்டனைக்காக கொண்டு வரப்படுறாரு. 80 சாட்டையடிகள் கொடுக்கப்படும் மது அருந்தினா. சரிங்களா? தண்டனை வழங்கப்படுது. தண்டனை வழங்கிட்டு போனதுக்கு அப்புறம் மீண்டும் சில நாட்களுக்கு பிறகு மறுபடி கொண்டு வரப்படுறார். மறுபடி இவர் மது அருந்த நிலையில அவர் விட முடியாமல், அதை தவிர்க்கணும்னு நினைச்சு தவிர்க்க முடியாமல் அவர்கள்ட்ட ஏற்பட்ட ஒரு பாவம். அது சிலது அப்படிதான், நம்மள்ட்ட தவிர்க்க முடியாத நிலையில அந்த பாவங்கள் வரும், தவிர்ப்போம், தௌபா செய்வோம், தூரமாகுவோம், மீண்டும் அந்த பாவம் நம்மளை அறியாம ஏற்படும். அந்த மாதிரி அவர்களால் தவிர்க்க முடியாம அந்த சஹாபி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பாவம் தான் இந்த மது அருந்துறது. இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் ஒரு சில நேரங்கள்ல அந்த சஹாபி கொண்டு வரவும் சில சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, எத்தனை தடவை இவர் அந்த மாதிரி கொண்டு இவர் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கிறது, இவரை எத்தனை தடவை கொண்டு எத்தனை தடவை தண்டனை கொடுக்கிறது, அல்லாஹ் தஆலா இவரை சபிக்கட்டும் என்கின்ற வார்த்தை அவர்கள் சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் அப்படி நீங்க சொல்லாதீங்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணமாக அல்லாஹுடைய தூதர் சொன்னது என்னன்னா, அவரை அல்லாஹுவையும்
அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக நான் அவரை பார்க்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பாருங்க, மது அருந்திட்டாங்க என்ற காரணத்திற்காக தண்டனை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சகாபி. ஒரு முறை அல்ல, மீண்டும் மீண்டும் ஒரு சில தடவைகள் அவர்கள் மது அருந்தியதன் காரணமாக தண்டனை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சகாபியிடத்தில் அல்லாஹுடைய தூதர் பார்த்த மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னது? அவர்கள்ட்ட தொழுகை இருந்திருக்கும், மற்ற மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள்ட்ட சொல்லி காட்டக்கூடிய மிக முக்கியமான அமல் என்ன? அவர் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக நான் பார்க்கிறேன் அப்படின்னு அது அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சஹாபாக்கள் எப்படி அல்லாஹுவை நேசித்தார்கள் என்றால், அவர்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹுவை நேசிப்பதுதான் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்தது. உண்மையிலேயும் அதுதான் ஒரு முஃமின் தான் செய்யக்கூடிய, அது தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி, அந்த வணக்கங்களிலேயே மிக உயர்ந்த ஒரு வணக்கத்தை ஒரு முஃமின் செய்வானாக இருந்தால் அது அவன் அல்லாஹுவை முதலாவதாக நேசிப்பது. அதுதான் சிறந்த அமல். அந்த ஒரு சகாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து மத்தா மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த சகாபி வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மத்தா மறுமை நாள் எப்போ வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, மா ஆழ்த்தலகா, மறுமை நாளில் நீங்கள் கேட்குறீங்களே, மறுமை நாளில் கேள்வி கணக்கு இருக்கு, மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு சொர்க்கம் நரகம் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கே, அதற்காக என்ன தயாரிப்பு உங்கள்கிட்ட இருக்கு? மறுமை நாளில் கேட்குறீங்கல்ல, அப்போ அதுக்கான தயாரிப்பு உங்கள்கிட்ட இருக்கணுமே, என்ன தயாரிப்பு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த பெரிய அளவில் என்கிட்ட ஒன்றும் கிடையாது, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன். அவர்கள்ட்ட இருந்த என்ன தயாரிப்பு என்னது? நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கின்றேன் என்று அந்த சஹாபி சொன்னது. அப்போ அவங்களுடைய உள்ளத்துல அப்படின்னா அவங்கள்ட்ட தொழுகையோ மற்ற வணக்க வழிபாடுகளோ இல்லைன்னு அர்த்தம் அல்ல, அதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவர்கள் எதை உயர்வா நினைச்சிருந்தாங்க? அந்த அமல்கள் எல்லாம் அவர்கள்ட்ட இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய உள்ளத்துல தாங்கள் செய்யக்கூடிய அமல்கள்லேயே உயர்வான அமலாக நினைச்சிருந்தது அல்லாஹுவை நேசிப்பது. அல்லாஹுவை நேசிப்பது என்கின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அந்த மா மன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த சஹாபிக்கு சொல்றாங்க. என்ன அப்படின்னு செய்தியை நம்ம பார்க்குறோம். அல்லாஹுவை நேசித்தால், அல்லாஹுடைய தூதரை நேசித்தால் எங்க இருக்க போறாங்க அந்த மனிதர்கள் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த ஒரு விஷயம் என்பது நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பீர்கள் அப்படின்னு கேட்ட அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, நாங்கள் இஸ்லாத்தில் நுழைந்ததற்கு பிறகு அப்போது அடைந்த அந்த மகிழ்ச்சியை போல, எப்ப இஸ்லாத்துக்குள்ள வரும்போது, இஸ்லாத்துல நுழையும் போது நாங்கள் அடைந்த மகிழ்ச்சியை போல் மீண்டும் ஒரு நாள் நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம் அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லும் போது. எந்த செய்தி? அந்த மஅ மன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற இந்த செய்தியை கேட்கும் போதுதான் நாங்கள் இஸ்லாத்திற்கு வரும்போது அடைந்த மகிழ்ச்சியை போல ஒரு மகிழ்ச்சியை அடைந்தோம் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் செய்யக்கூடிய அமல்களில் எல்லாம் மிக முக்கியமான ஒரு அமலாக நாம் நினைக்க வேண்டியது, பெரிய அளவில் கஷ்டப்பட தேவையில்லை, நேரத்தை ஒதுக்க தேவையில்லை, பொருளாதாரத்தை ஒதுக்க தேவையில்லை, ஆனால் அல்லாஹ்வை பற்றிய அறிவு இருக்கணும். அல்லாஹ்வை நேசிப்பதற்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்னன்னா, அல்லாஹ்வை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ்னா யார், அந்த அல்லாஹ் என்ன எவ்வளோ நேசிக்கிறான், எனக்காக அல்லாஹு தாலா செய்து தந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எனக்கு எவ்வளவு தரான், நாளை மறுமையில் அல்லாஹு தாலா எனக்கு எவ்வளவு தந்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரி அல்லாஹுவை நாம் எந்த அளவிற்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் இறைவனை நேசிக்கக்கூடிய இடத்தில் வருவோம். இந்த இறைவனை நேசிப்பது என்பது ஈமானிய அடிப்படை. இறைவனை நேசிப்பது என்பது ஈமானினுடைய அடிப்படை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹுவை பற்றி இந்த மாதிரி வகுப்புகள் நாம் நடத்துவதற்கான நோக்கமும் அதுதான். அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் அல்லாஹுவை பற்றிய ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியாக நடத்துவதும், அல்லாஹுவின் மீது பயம் வர வேண்டும், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வர வேண்டும், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் என்பதையும் நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வை நேசிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அமல், நாம் உள்ளம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவை
முழுமையாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட முதலாவதாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا رمضان يا